வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த மாத இறுதிக்குள் இலங்கை போக்குவரத்தில் நவீன மாற்றம். ஒட்டாவாவில் கொல்லப்பட்ட 6 இலங்கையர்களின் வழக்கில் பிரதிவாதியின் அரிய ஒப்புதல். இப்படிப்பட்ட வழக்கை பார்த்ததில்லை என வியக்கும் சட்ட வல்லுநர்கள். நடந்ததென்ன? இலங்கையில் மீண்டும் தங்கத்தின் விலை அதிகரிப்பு. டெல்லியில் ஏற்பட்ட சோகம். ஜனாதிபதி அனுர வெளியிட்ட செய்தி. தவறான பாதையில் ஈர்க்கப்படும் இலங்கையர்கள். போலீசாரின் அதிர்ச்சி தகவல். வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு சட்டத்திரணி உமாகரன் எச்சரிக்கை. ரணிலின் நண்பர் ஊடாக கசிந்த ரகசியம். இன்டர்போலை நாடும் அனுர அரசு. செல்ஃபி புகைப்படங்களை வெளியிட வேண்டாம், போலீசார் எச்சரிக்கை. காரணம் என்ன? மரக்குற்றிகளை ஏற்றிச் சென்ற லொரி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்து. வடக்கில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ள தாதியர்கள் சங்கம் காரணமாகும் கையெழுத்து. மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக தீப்பந்த எழுச்சி போராட்டம். யாழ்ப்பாணத்தில் 170 மில்லியன் செலவில் புதிய திட்டம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளுக்கான பயணச்சீட்டு கட்டணங்களை அட்டை மூலம் செலுத்தும் முறைமை இந்த மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 107 பேருந்து டிப்போக்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான பேருந்துகளை பழுதுபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் 173 பேருந்துகள் பழுது பார்க்கப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பழுது பார்க்கும் பணிகளை 2026 மே மாதத்திற்கு முன்னர் முடிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் மாதம் நாட்டில் மெட்ரோ பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்படும். அதற்கு முன் மெட்ரோ பேருந்து சேவைக்கான ஊழியர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள். இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து பயணச்சீட்டுகளுக்கான வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் முறைமை இந்த மாதத்திற்குள் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர பேருந்து பழுது பார்ப்பதில் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உதிரி பாகங்களை கொள்வனவு செய்ய டிப்போக்களுக்கு போதிய வசதி இல்லை. சில டிப்போக்கள் உதிரி பாகங்கள் விற்பனை நிலையங்களுக்கு கடன் பட்டுள்ளன. கடந்த காலத்தில் உதிரி பாகங்கள் வழங்குபவர்கள் பெரும்பாலும் மிகவும் தரமற்ற உதிரி பாகங்களை வழங்கியுள்ளனர். நேர்மையாகவும் முறையாகவும் உதிரி பாகங்களை வழங்குபவர்கள் 1 அல்லது 2 பேர் மட்டுமே உள்ளனர். எனவே இந்த மோசடி மற்றும் ஊழல்களை ஒழித்து இலங்கை போக்குவரத்து சபையை மீட்டெடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கனடாவில் இலங்கையை சேர்ந்த 6 பேரை கொன்ற இலங்கையருக்கு அண்மையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவரது வழக்கு ஒரு அரிய வழக்கு என சட்டத்துறை நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இலங்கையரான தனுஷ்க விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவியான தர்ஷினி ஏக்கநாயக்க, பிள்ளைகளான இனுக்க விக்ரமசிங்க, அஸ்வினி விக்ரமசிங்க, ரணயா விக்ரமசிங்க, கெல்லி விக்ரமசிங்க ஆகியோர் வாழ்ந்து வந்தனர். கனடாவில் கல்வி கற்க வந்த இலங்கையரான ஃபெப்ரியோ டி சொய்சா என்பவர் தனக்கு தங்க இடமில்லை என கூறிக்கொண்ட போது அவரை தன் வீட்டு அடித்தளத்தில் தங்கி கொள்ள சொல்லி இருக்கிறார் தனுஷ்க. ஆனால் டி சொய்சா சரியாக கல்வி கற்காததால் தனது மாணவர் விசா இரத்தாகிவிடும், இலங்கையில் இருக்கும் தனது குடும்பமும் பணம் அனுப்ப முடியாதென பயந்துள்ளார். எனவே முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு தனுஷ்க குடும்பத்தையும் அவர்கள் வீட்டில் தங்கியிருந்த அமரகோன் என்பவரையும் கொடூரமாக கத்தியால் குத்தி கொலை செய்த டி சொய்சா தன்னை நாடு கடத்தி விடுவார்கள் என்றும் தான் இலங்கைக்கு திரும்பிச் செல்ல விரும்பவில்லை என்றும், ஆகவேதான் தனுஷ்க குடும்பத்தையும் அமரகோனையும் கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கொலை வழக்குகளை பொறுத்தவரை மேலை நாடுகளில் முதல் நிலை கொலை, 2ஆம் நிலை கொலை என குற்றங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. விடயம் என்னவெனில், கொலை குற்றங்கள் செய்தவர்கள் கூட பொதுவாக தான் முதல் நிலை கொலை செய்ததை ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் டி சொய்சா 4 எண்ணிக்கைகள் முதல் நிலை கொலை, 2 எண்ணிக்கைகள் 2ஆம் நிலை கொலை மற்றும் 1 எண்ணிக்கை கொலைக்கான முயற்சி ஆகிய குற்றங்களை தான் செய்ததாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். விக்ரமசிங்க குடும்பம் தனக்கு நல்லதை தவிர வேறொன்றும் செய்யவில்லை என அவரே கூறியுள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் இவர் ஒரு முதல் தர நிலை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளது அபூர்வம் என சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கனடாவை பொறுத்தவரை முதல் நிலை கொலை என்னும் நிலையிலான குற்றத்திற்கான தண்டனை 25 ஆண்டுகள் பிணையில் வர இயலாத வகையில் ஆயுள் தண்டனையாகும். அந்த வகையில் டி சொய்சாவுக்கும் அந்த தண்டனை தான் கொடுக்கப்பட்டுள்ளதாக கனடா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெல்லியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய மக்களுடன் இலங்கைக்கான ஒற்றுமையுடன் நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எங்கள் எண்ணங்கள் உள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டதோடு 30க்கும் அதிகமான பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் குறித்த காரை ஓட்டியது மருத்துவர் முகமது உமர் என்ற பயங்கரவாதி என விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
உள்ளது. இவ்வாறு இருக்க இந்த சம்பவம் தொடர்பில் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் டெல்லி போலீசார் விசாரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் இயங்கும் பல வயது வந்தோர் வலைத்தளங்கள் மற்றும் மொபைல் செயலிகள் பாரிய நிதிச் சலுகைகளை வழங்குவதால் இலங்கையர்கள் அதிகளவில் ஒன்லைனில் தவறான காணொளிகளை தயாரிப்பதற்கு ஈர்க்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இளம் தம்பதிகள் தங்கள் அடையாளங்கள் மறைக்கப்படுவதாலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை வீட்டிலிருந்து ரகசியமாக மேற்கொள்ளலாம் என நம்புவதாலும் இதில் ஈர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தவறான காணொளிகளை ஒன்லைனில் விளம்பரப்படுத்துவது மற்றும் தயாரிப்பது அல்லது விநியோகிப்பது இலங்கையில் சட்டவிரோதமானதாகும் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடரலாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். சில வலைத்தளங்கள் வெளிநாட்டிலிருந்து இயக்கப்பட்டாலும் அவற்றில் இலங்கையில் இருந்து பங்கேற்பது குற்றவியல் குற்றங்களின் கீழ் வருவதாகும். சமீபத்தில் ஒரு திருமணமான தம்பதியினர் தங்கள் சொந்த தவறான காணொளிகளை இங்கிலாந்தை தளமாக கொண்டு பணம் செலுத்தும் வயது வந்தோர் வலைத்தளத்தில் பதிவேற்றியமைக்காக நுகேகொட போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு தாய்மொழியை கூட ஒழுங்காக எழுத தெரியவில்லை என சட்டத்தரணி ராசையா உமாகரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சமூக வலைத்தள பதிவொன்றில் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதிவில் வாழ்வெட்டு என்ற வார்த்தையை பிழையாக எழுதியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இளங்குமரன் சிங்களத்தில் பிழை விட்ட போது கொந்தளித்த ராமநாதன் அர்ச்சுனா இப்பொழுது தாய்மொழியையே பிழை விட்டிருப்பதாகவும் சட்டத்தரணி உமாகரன் அவரது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் சுற்றுப்பயணங்களுக்காக வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது தாம் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் செல்ஃபி புகைப்படங்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான FU வூட்லர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது உங்களை பின்தொடரும் குற்றவாளிகளுக்கோ அல்லது தங்களது வீடு மற்றும் சொத்துக்கள் குறித்து நோட்டமிடும் நபர்களுக்கோ சாதகமான தகவல்களாக அவை அமையலாம் என அவர் விளக்கியுள்ளார். நாம் அனைவரும் பண்டிகை காலத்தினை நோக்கி நகர்கிறோம். குறிப்பாக உல்லாச பயணங்கள், யாத்திரைகள் மற்றும் பல்வேறு சுற்றுப்பயணங்களுக்காக நாம் கிராமத்தை விட்டு புறப்படுகிறோம். இந்த நாட்களில் உங்கள் பயண இலக்குகள் குறித்து உங்களது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தின் மூலமாகவோ அல்லது வேறு சமூக ஊடகங்கள் மூலமாகவோ நீங்கள் அறிவிப்பதை நாங்கள் அவதானித்துள்ளோம். ஆகவே நீங்கள் இருக்கும் இடத்தை பற்றி வேறு எவரும் தெரிந்து கொள்ளாத வகையில் நடப்பதால் அது நன்மையை ஏற்படுத்துவதாக அமையும். அதேபோல் நீங்கள் இந்த பயணத்திற்காக பயன்படுத்தும் வாகனம், அதன் சாரதி என்பவற்றில் நீங்கள் திருப்தி அடைவதை முதலில் உறுதி செய்ய வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ஏற்படும் விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையில் மீண்டும் தங்கத்தின் விலை அதிகரித்து வருகிறது. இதன்படி கடந்த 2 தினங்களில் மாத்திரம் 9,000 ரூபாயினால் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவின் நேற்றைய தங்கத்தின் விலைப்படி 24 கரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 3,25,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் 22 கரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 3,600,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய வங்கியின் பிணை முறி மோசடியுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான அர்ஜுன மகேந்திரனை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தற்போதைய அரசாங்கம் தீவிரமாக முயற்சி செய்து வருவதாக அறியப்படுகிறது. சிங்கப்பூரில் இருக்கும் அர்ஜுன மகேந்திரன் அண்மையில் இலங்கையில் இருக்கும் தன்னுடைய நண்பரான ஊடகவியலாளர் உவிந்து குருகுல சூரியவை தொடர்பு கொண்டு பேசிய விடயங்களும் சமூக ஊடகங்களில் பரவலாக வெளியாகியிருந்தது. இதனை அடுத்து அவரை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கையை அனுர அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளதுடன் அதற்காக சர்வதேச போலீசாரின் உதவியை நாடியுள்ளனர். ஆயினும் சிங்கப்பூரினுடைய சட்டத்தின் அடிப்படையில் அர்ஜுன மகேந்திரனை நாடு கடத்துவது அவ்வளவு இலகுவான விடயமல்ல என சட்ட நிபுணரான பிரதீபா மகாநாமஹேவா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் தெரிவித்திருந்தார். சிங்கப்பூரின் மனித உரிமை சட்டங்கள் மிக கடுமையானதாக இருக்கும் என்பதால் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஒரு நபரை வெளிநாடுகளுக்கு நாடு கடத்துவதென்பது இலகுவானதல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொகவந்தலாவையில் பைனஸ் மரங்களை ஏற்றிச் சென்ற லொரியொன்று வீதியை விட்டு விலகி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பெலாங்கொடை மாரதென்ன பகுதியிலிருந்து பைனஸ் மரங்களை ஏற்றிச் சென்ற குறித்த லொரியானது பொகவந்தலாவை வழியாக கண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையிலேயே வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி தேயிலை தோட்டத்தில் வீழ்ந்துள்ளது. இதன்போது லொரியில் இருந்த ஓட்டுநரும் உதவியாளரும் திடீரென குதித்து உயிர் தப்பியதாக போலீஸ் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் இன்றைய தினம் காலை முதல் 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த அரச தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்படல் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்ந்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்துதல் என்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராக குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் அரச தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தை தவிர ஏனைய மாகாண
சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ இத்தகைய நடைமுறை அமுலில் இல்லாததால் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் இது தன்னிச்சையாக அமுல்படுத்தப்படுவது பாரதூரமான பிரச்சனையாகும். தாதியர்கள் 24 மணி நேரமும் சேவையில் ஈடுபடுகின்றனர். சாதாரண கடமை நேரங்கள், மேலதிக கடமை நேரங்கள், வாராந்த ஓய்வு நாட்களில் கடமைகள், அரசாங்க பொது விடுமுறை நாட்களில் கடமைகள் போன்ற ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் கடமைகளை அவர்கள் செய்கின்றனர். தற்போதுள்ள சேவை தேவைகள் காரணமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாதியரும் இந்த கடமைகளில் ஈடுபட வேண்டியுள்ளது. அத்தகைய சிக்கலான சூழ்நிலையில் கொடுப்பனவுகளுக்கான தெளிவான உறுதிப்படுத்தலுக்காக சாதாரண கடமைகளுக்கு மேலதிகமாக செய்யப்படும் கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் ஏனைய ஒவ்வொரு கடமை நேரங்களுக்கும் தனித்தனி வருகை பதிவேடுகளை பேணுவதற்கு சுற்றறிக்கையின் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிலைமை இவ்வாறிருக்க அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரே வருகை பதிவேட்டில் கையொப்பமிடுவதால் பல்வேறு கடமை நிலைகளை இலகுவாக அடையாளம் காண்பது ஒரு பாரிய பிரச்சினை என்பதை சுட்டிக்காட்டுகிறோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நேற்று முன்தினம் 100வது நாளை எட்டிய நிலையில் இரவு 7:30 மணியளவில் தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்ட குழுவின் ஏற்பாட்டில் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளாரின் தலைமையில் குறித்த தீப்பந்த எழுச்சி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் ஆண்கள், பெண்கள், போராட்ட குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மக்களையும் மக்களின் வாழ்விடங்களையும் நாட்டின் வளத்தையும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினரிடம் கையளிக்கும் மாபெரும் வாழ்வுரிமை சாத்வீக போராட்டம் 100வது நாளை எட்டிய நிலையில் இன்னும் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் புதிய உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்கும் அத்தியாவசியமான விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் அளித்து புதிய விளையாட்டரங்குகள் நிர்மாணிக்கப்பட உள்ளது. மேசைப்பந்து, டென்னிஸ், பூப்பந்து, வலைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உள்ளக விளையாட்டுகளுக்கு தேவையான வசதிகள் இந்த விளையாட்டரங்கில் ஏற்படுத்தப்பட உள்ளன. இந்த நவீன உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு 170 மில்லியன் ரூபாய்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசாங்கத்தில் இந்த நடவடிக்கையால் வடக்கு மாகாணத்தில் விளையாட்டு திறமைகளை வளர்ப்பதற்கும் இளைஞர்கள் மத்தியில் ஆரோக்கியமான பொழுதுபோக்குகளை ஊக்குவிப்பதற்கும் இந்த உள்ளக விளையாட்டரங்கு ஒரு முக்கிய தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.